Hi guys, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரா டேஸ்டா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸ்ங்க விரும்பி சாப்பிடக்கூடிய என்னோட ஸ்டைல்ல கொரியன் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஈஸி மெத்தட்ல ஜூஸியா இது ஒன்ஸ் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து செஞ்சு சாப்பிடுவீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். கொரியன் டேஸ்ட் யாருக்கு தான் பிடிக்கல? இப்போ உள்ள கிட்ஸுங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்குது. அதனால நம்ம வீட்டிலே நார்மல் மேகி நூடுல்ஸை வாங்கி கொரியன் நூடுல்ஸை செஞ்சு கொடுத்துருவோம். வாங்க. ஒரு பல்லு நான் பூண்டு பல்லு எடுத்திருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மல்லி இலைகள், ஒரு சின்ன பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொடமிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ், அப்புறம் சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், மேகி. இந்த மேகிக்கு பதிலாக நீங்கள் எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த காய்கறி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக உங்கள் கிட்ஸுங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் மேகி பாக்கெட்லேருந்து ஒரு பாக்கெட் எடுத்து நல்லா கொஞ்சம் உடச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேங்க. இதை நம்ம தனியாக தான் வேக வச்சு வடிச்சிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ஒரு க்யூபுக்கு நம்ம ஒரு மேகி பாக்கெட்டுக்கு நம்ம நார்மலாக 15 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி சேவர் பாக்கெட் மொத்தமாக வாங்கினாலும் ஒன்றுக்கு ஒன்று பாக்கெட்டு நம்மளுக்கு பவுட்ரு கொடுப்பாங்கல்ல, அந்த மேகியோட மசாலா பவுட்ரு, அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சட்டியில் மேகி நம்ம போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்தோடனே இது 3 நிமிஷம், எப்படி நார்மல் மேகி நம்ம 3 நிமிஷம் வேக வைப்போமோ அதே மாதிரி 3 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்படி கையில் எடுத்து இப்படி தொட்டு அமுக்கி பாருங்கள். நல்லா கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சால் அமுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே நம்மளுக்கு போதுமான அளவு. அப்போ நம்மளுக்கு இந்த நூடுல்ஸ் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 செகண்ட் இருக்கட்டுங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 3லேருந்து 2 ஸ்பூனு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கணுங்க. அந்த ஆயிலை நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி சுருண்டு சவுண்டு கேட்குற அளவு ஹீட் பண்ணி ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு கொரியன் நூடுல்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோட ஸ்டைலுங்க. நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சூப்பரான மெத்தடுங்க. சூப்பர் ஈஸியாக இருக்கும், செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் வெந்துருச்சு, அதனால் மேகியை வடிச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸு நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிடணுங்க. அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப நான் அரை டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோ கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எனக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். இதை நான் செஞ்சு கொடுக்குற அன்னைக்கு என்னோட மையம் என்னை ரொம்பவே பாசமாக, மம்மி உங்களுக்கு நான் படிக்கணுமா, நான் படிக்கிறேன், என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணுமா, அமைதியாக இருக்கேன், உங்களுக்கு எதுவும் வாங்கி தரணுமா, வாங்கி தரேன், அந்தளவு பாசமாக வச்சுக்கிற அளவு இந்த மேகி நூடுல்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒன்று செஞ்சு உங்கள் கிட்ஸுங்களுக்கு கொடுங்க. இப்போ சோயா சாஸில் ஒரு 3-4 ட்ராப்பு கொடுத்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கங்க. ஒரு மேகி அந்த பாக்கெட்டுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அதே மாதிரி ரெட் சில்லி சாஸ்லையும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு டொமேட்டோ சாஸு அது என்கிட்ட இல்லாதனால நான் ஷாஷே பாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஷாஷே பாக்கெட் அரை டீஸ்பூன் வருங்க. இது லைட்டாக கொஞ்சம் இனிப்பு, நம்ம கொரியன்டாலே லைட்டாக கொஞ்சம் இனிப்பு வேணும்ல, அதனால இந்த நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்க்குறோம். உங்களுக்கு இது வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெட் சில்லி சாஸை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எல்லா சாஸும் இப்போ 3 வகையான சாஸு ஊற்றியாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மனம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறப்பே அப்படி ஒரு மனம் வரும். இப்போ இந்த சாஸ் ஐட்டம்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மேகி சாஷே பாக்கெட்டில் கொடுப்பாங்கல்ல பவுட்ரு, அந்த மசாலா பவுட்ரு, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க ஆயிலை ஆஃப் பண்ணியாச்சுங்க. சூடேறிடுச்சு. இப்போ ஊற்றுறப்போ ஒரு சவுண்டு வரும், அப்படியே சுப்பு சுப்புன்னு. அந்த சவுண்டுலேயே நல்ல ஒரு வாசமனமும் சேர்ந்து வரும் இதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். இப்போ என்னடா மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அது 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணேன். நான் ஜூஸாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பழமாக இருந்துச்சுன்னா பழத்து சைஸை பொறுத்து 1/2 பழம் இல்லாட்டி 1/4 பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சவுண்டு இப்போ சுருங்குதில் இந்த பக்குவம் தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுக்கு கொரியனோட
அந்த நூடுல்ஸ் செய்யக்கூடிய அந்த சாஸ் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே நம்மளுக்கு அந்த எண்ணெய் ஆயில் ஹீட் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாக வெந்துடும். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சரியாக இருக்கா பத்துதான் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மசாலா வந்து எல்லா சைடு சேர்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொரியன் நூடுல்ஸ், கொரியன் மேகி நூடுல்ஸ் நம்ம வீட்டில் ஈஸி மெத்தடில் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கொரியன் டேஸ்ட்டுக்காண்டி நீங்கள் கடையில் போய் நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கி காசு கொடுத்து அது ஹைஜீனிக்காக இல்லையான்னு தெரியாமல் எப்படி வாங்கி பயந்துக்கிட்டே சாப்பிட்ணும் அவசியமே இல்லை. வீட்டில் 5 நிமிஷத்தில் உங்கள் கிட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குது, இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம வீட்டில் கொரியன் நூடுல்ஸ் செஞ்சாச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு அப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டா நாக்கில் அப்படியே சுவை நிற்குங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் உள்ள போய்கிட்டே இருக்குங்க. என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்கான வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.